அத்தியாயம் 5. இதயா இதயா என்ன கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். கண்ணை திறங்க. கையை எடுக்காம சொல்லுடி. என்ன இந்த நிமிஷத்தை அனுபவிக்க விடுடி தேனு. போங்க, நான் சொல்ல வரதை நீங்கள் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கேட்கணும்னு தானே சொல்கிறேன் என்றாள் சினுங்களுடன். பட்டென்று விழிகளை திறந்தவன் தன் எதிரே இருந்தவளின் முக வடிவை கைகளால் அலைந்தபடியே, சொல்லுடி, அப்படி என்ன சொல்ல போற என்று புருவத்தை உயர்த்தினான். அவனது பார்வையில் நாணம் ஏற லேசாக முகத்தை திருப்பி கொண்டவள், இப்படி மயக்கினா நான் எப்படி சொல்றதாம்? அவளது முகத்தை பற்றி தன் பக்கம் திருப்பியவன், நீதானடி கண்ணை திறந்து பார்க்க சொன்ன, அப்புறம் மயக்கிறேன்னு சொன்னா நான் என்ன செய்யறதாம்? ஆள் மயக்கியா இருக்குது உங்க தப்பு. ஊர்ல உள்ள பொண்ணுங்க கண்ணு முழுக்க உங்க மேலதான் என்று நொடித்து கொண்டாள். ஆனா என் கண்ணு இந்த தேன் மிட்டாய் மேலதான் என்று அவளது இதழ்களை வருடினான். இதயா ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு ஒரு நாள் முழுக்க உங்களோட எங்கேயாவது போகணும். உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் தோளில் சாஞ்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டே நடக்கணும். நம்ம 2 பேரை தவிர அங்கே யாரும் இருக்கக்கூடாது. நிறைய பேசணும். எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்களும் நானும் விலகவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் எத்தனை சம்பவங்கள் நடந்தாலும் இந்த நாளை மறக்கவே முடியாத நாளாக மாற்றணும். என் உயிர் போகிறதா இருந்தால் கூட இதை நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன் என்று சொல்லி முடிக்கும் முன் அவளது இதழ்களில் விரலை வைத்து மூடியவனின் கரங்களில் நடுக்கம். என்னடி இப்படி சொல்லிட்ட? நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு ஏன் இப்படி ஒரு வார்த்தை? நீ இல்லாத உலகத்தை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுடி. இன்னொரு முறை இப்படியான வார்த்தை உன் வாயிலேருந்து வரவே கூடாது என்றான் அவளை இழுத்து அணைத்தபடி. அப்பொழுது அவனது தோளில் ஒரு கை அழுத்தமாக படிய, நினைவுகளில் இருந்து மீண்டவன், நீ இல்லாத உலகத்தை நினச்சி கூட பார்க்க முடியலேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தேன்மிட்டாய். ஏண்டி என்னை விட்டுட்டு போன என்று உள்ளுக்குள் கதறிக்கொண்டிருந்தான். மச்சான், இங்கே பாரு மச்சான் என்று அவனை பிடித்து உலுக்கினான் இருட்டு தேவா. கன்னங்களை கண்ணீர் தொட, அத்தனை காதலை தந்துட்டு ஏண்டா என்னை விட்டுட்டு போனா என்றான் கரகரத்த குரலில். நண்பனை இழுத்தணைத்து கொண்டவன், மறந்துரு மச்சான், எல்லாத்தையும் மறந்துரு, அதுதான் நல்லது என்று முதுகை வருடி கொடுத்தான். எதை மறக்க சொல்ற? அதுதான் கண்ணு முன்னாடி அவளோட மறு உருவமாக வந்து நிற்குதே. என்னால் முடியாது தேவா, இங்கே இருந்தால் நான் செத்தே போயிடுவேன் என்றான் கதறலுடன். அவனது முகத்தை கையில் ஏந்தி கொண்ட தேவா, மச்சி மச்சி இங்கே பாரு, அவள் அதிக நாள் இங்கே இருக்க மாட்டா. அதுவரை நீ வாச பக்கமே வராமல் இருந்தால் போதும். என் நினைவுகளில் என் உணர்வுகளுக்குள்ளே கலந்து நிற்கும் அவளை என்னால் மறக்கவே முடியாது. என் தேன் மிட்டாயை நினைவுபடுத்தும் அவளை பார்த்தா நான் உடஞ்சிருவேன் மச்சான். இல்லை மச்சான், நீ எதுவும் பண்ண வேண்டாம். அவள் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பிடுவா. அதுவரை நீ வெளியே வராத என்று சமாதானப்படுத்தி அவனது அறையில் விட்டு வந்தான். இத்தனை வருடங்களில் அந்த ஹோட்டலில் அவனுக்கென்று இருந்த அறையை உபயோகப்படுத்தியதே இல்லை. வேலை நடக்கும் இடங்களிலேயே தான் சுற்றி கொண்டிருப்பான். ஷங்கர் கூட பலமுறை திட்டி இருக்கிறார். ஆனால் அவன் என்றுமே அந்த அறைக்குள் அடைந்ததே இல்லை. இன்று அவன் அறைக்குள் முடங்கி கிடப்பதை பார்த்து தேவாவிடம் வந்து விசாரித்தார். என்னடா ஆச்சு? அவன் ஏன் இப்படி இருக்கான்? அறைக்குள்ளேயே போகாதவன் எதுக்கு அடைஞ்சு கிடக்கிறான்? அவரது முகத்தை பார்க்காமல் தோசைக்கல்லையே பார்த்து கொண்டிருந்தவன், அந்த பொண்ணு வந்திருக்குன என்றான் தயங்கியபடியே. அந்நேரம் கல்லின் மீது தண்ணீர் தெளிக்கப்பட சல் என்று எழுந்தது ஓசை. எந்த பொண்ணு? ராஜேஷ் தங்கச்சின்ன. அதில் அதிர்ந்து போனவர், அதை எங்கே இவன் பார்த்தான் என்றார் கூறிய விழிகளுடன். அது வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்துச்சுன்ன. அது வேற அப்படியே அவங்க அக்காவை மாதிரியே இருக்கா. அதுதான் அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு என்றான் கண்கள் கலங்க. ராஜேஷ் அந்த பொண்ணை அங்கே வரவிட மாட்டானே, அப்புறம் எப்படி? அதுதான் தெரியலண்ண. அந்த ஆள் வேற கோவமாக தான் வீட்டுக்குள்ளே போனதான் நம்ம முரளி சொன்னான். நெற்றியை நீவி விட்டவர், இவனுங்க வேற படுத்துறானுங்க. அவன் இப்போதான் ஓரளவு சரியாகி வந்தான். இந்த பொண்ணு இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்கணுமோ என்று தலையில் அடித்தபடி உள்ளே சென்றார். அதே நேரம் ராஜேஷ் கவுன்சிலருடன் முக்கியமான மீட்டிங் ஒன்றில் இருந்தான். அவர்கள் இருவரும் இப்போது தொழில் பார்ட்னர்கள். அதிலும் கவுன்சிலர் சொல்வதுதான் அவனுக்கு வேத வாக்கு. அவர்கள் இருவரும் இணைந்து தொழில் ஆரம்பித்து ஜெட் வேகத்தில் மேலே சென்றிருந்தார்கள். அதனால் அவர் என்ன சொன்னாலும் கேட்கும் நிலையில் இருந்தான். மீட்டிங்கை முடித்துவிட்டு வெளியே வந்தவர்கள் கிளம்ப, ராஜேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வேறொருவருடன் பேசச் சென்றார் தில்லைநாயகம். கார் அருகே அவருக்காக காத்திருந்தான் ராஜேஷ்.
என்ன ராஜேஷ், உன் தங்கச்சி ஊருக்கு வந்திருக்கதா கேள்விப்பட்டேன் என்றபடி வந்தார். ஆமாம் சார், அந்த சனியை சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்கிது. அப்பா எப்படி இன்னைக்கு அவளை மாமா வீட்டுக்கு துரத்தி விட்டுருவார். அதுதான் நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சர்க்கரையை அந்த பையன் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் என்றார் தாடையை தடவியபடியே. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ராஜேஷ், இவனை கேட்டால் வண்டியிலேருந்து விழுந்தேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம பசங்க சொல்கிறாங்க கடைசியாக இவன் அவனோட தான் பேசிகிட்டு இருந்ததா. விஷயம் சரியாக தெரியாததால் விட்டு வச்சிருக்க. நீ எதுக்கும் அவனுங்க குரூப்பு மேலே ஒரு கண்ணை வை. நான் வேணா ஏற்பாடு பண்ணவா? எதுக்கு அவன் இன்னும் உயிரோடு விட்டு வைக்கணும் என்றான் கோபத்தோடு. அவனது தோளை பற்றி நிறுத்தியவர், அவசரப்படக்கூடாது ராஜேஷ். உங்கள் பகுதியில் அவனுக்கு நல்ல பேர் இருக்குது. நாம் கையை வச்சா அது அவனுக்கு ஆதரவாக போயிடும். அதனால் அடக்கி வாசி. நேரம் வரும்போது செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் எப்போ எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் அங்கேயே ஒரே போடா போட்டு முடிச்சு விடணும்னு தோணுது. நீங்கள் தான் என் கையை கட்டி வச்சுருக்கீங்க. அவசரப்படாதடா. என்னைக்கு இருந்தாலும் நம்ம கையால் தான் அவனுக்கு முடிவு. ஆனால் நீ உன் தங்கச்சியை சீக்கிரம் வீட்டை விட்டு கிளப்பி விடு. சரி சார், நான் பார்த்துக்கிறேன் என்றவன் காரை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். கஜேந்திரன் வெளியே போயிருக்க பார்வதி அறையில் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். மகனின் கார் சத்தத்தை உணர்ந்து கொண்ட மங்களம் பதட்டத்துடன் பார்வதியிடம் வந்து, அண்ணன் வந்துட்டான், நான் சொல்ற வரை நீ வெளியே வராத என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதை கேட்டு யோசித்தவள், மகனை கண்டு ஓவராத்தான் பயப்படுறாங்க இந்த அம்மா என்று சொல்லிக்கொண்டு கதவருகே நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்க்கலானாள். கார் சாவியை சுழட்டி கொண்டே வந்தவன் செருப்பை கழட்டியதும், அவ எங்க அனுப்பியாச்சா என்றான் அன்னையிடம். அவர் பதில் சொல்லாமல், காஃபி கொண்டு வரவாப்பா என்றார். அன்னையை கூர்ந்து பார்த்தவன், அவ கிளம்பிட்டாளான்னு கேட்டேன் என்றான் கோபமாக. இல்லை அது என்று இழுத்ததும், அப்பா எங்க, ஏன் இன்னும் அவளை அனுப்பாமல் இங்கே வச்சிருக்கீங்க என்று சத்தம் போட ஆரம்பித்தான். அப்பொழுது பட்டென்று கதவை திறந்து கொண்டு வந்தவள், நான் எங்கே போகணும், நீ எதுக்கு என்னை விரட்டுறதுல இத்தனை ஆர்வமாக இருக்க என்றாள். ஏய், என்னையே கேள்வி கேட்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? மரியாதையே பையன் எடுத்துட்டு வா, இப்போவே உன்னை கொண்டு போய் மாமா வீட்டில் விட்டுறேன் என்றான். முடியாது, என்னை போக சொல்ல நீ யாரு? உனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. நான் இனி இங்கே தான் இருப்பேன் என்றாள் அழுத்தமாக. யாரும் எதிர்பார்க்கும் முன் பட்டென்று அவளை ஓங்கி அரைந்து முடியை பற்றி கொண்டவன், மா போய் இவ துணிமணியெல்லாம் எடுத்து கொண்டு வாங்க என்றவன், யாருகிட்ட பேசுகிற ராஸ்கல், வகுந்துருவேன். குடும்ப மானத்தை கப்பல் ஏற்ற போகிற கழுதைக்கு இங்கே இடமில்லை என்றான் ஆங்காரமாக. அவன் அடித்ததில் கடுப்பாகி போனவள் அவனிடமிருந்து விடுபட போராடி, நீ படிச்சிருக்க தானே, அப்பாவுக்கு தான் இந்த விஷயத்தில் அறிவில்லைன்னா உனக்குமா அறிவில்லை? எவனோ சொல்லிட்டானா நான் குடும்ப மானத்தை கெடுத்துருவேன்னு, அதை கேட்டுக்கிட்டு என்ன பேசுகிற, வெக்கமா இல்லை என்று எகிறினாள். அவ்வளவுதான். தன்னையும் அப்பாவையும் அவள் அறிவில்லை என்று சொன்னதும் கண்மண் தெரியாத ஆத்திரமிழ அடித்து நொறுக்கிவிட்டான். ஆனால் அதற்கெல்லாம் அவளிடமிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை. அத்தனை அடியையும் அலட்டிக்கொள்ளாமல் வாங்கி கொண்டாள். அவளது மனம் இறுகி போனது. மங்களம் தான் குறுக்கே விழுந்து அவளை காப்பாற்ற முயற்சித்தார். முகவாய் கிழிந்து ரத்தம் கசிய உடலெங்கும் கன்றி போனது. அப்பொழுதும் அவனுக்கு ஆத்திரம் அடங்காமல் மேலும் அடித்து நொறுக்கினான். அவ்வளவையும் வாங்கி கொண்டு அமைதியாகவும் இறுக்கமாகவும் நின்றாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனுக்கே அழுத்து போக, இந்த சனி நான் அறைக்குள்ள போட்டு பூட்டுங்க, நாளைக்கு இழுத்துட்டு போய் தலைமுழுகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டான். வாயை மூடிக்கொண்டு அழுதவர் மகளை அழைத்துச் செல்ல அவரையே பார்த்து கொண்டிருந்தவள், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க? எதுவும் பேசாது கண்ணீருடன் அவளது காயங்களை கழுவி மருந்திட முயன்றவரை தடுத்தவள், வேண்டாமா, இப்படியே விட்டுடுங்க. இந்த காயம் தானாதான் ஆறணும். ஆனால் பெத்து போட்டதை தவிர எனக்காக நீங்கள் எதுவுமே செய்யலை. அந்த காயம் எத்தனை நாள் ஆனாலும் ஆறாது என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். மகள் பேசிச் சென்றதும் அழுதபடியே சுவற்றோரம் அப்படியே சாய்ந்தமர்ந்து விட்டார். அவரால் என்ன செய்ய முடியும் இவர்களை எதிர்த்து அழுவதைத் தவிர? கண்ணாடி முன் நின்று தனது காயங்களை பார்த்து கொண்டிருந்தவள், நீ எப்படிக்கா இந்த வீட்டில் இருந்த? ஆம்பளைங்க என்கிற பெயரில் ராட்சசனுங்களா இருக்கானுங்களே, நீ எப்படி இவங்களையெல்லாம் சமாளிச்ச என்று கேட்டபடி கட்டிலில் அமர்ந்தாள். இதயவர்மனோ அறையை விட்டு வெளியே வராமல் முடங்கியே கிடந்தான். அவனது கதவை தட்டிய கொடுக்கு, மச்சான் கதவு தர, பரோட்டா மாஸ்டர் வரலையான்னு கேட்டு ஹோட்டல் வாசலில் ஒரே கூட்டம் என்றான் சத்தமாக. நான் இன்னைக்கு வரலடா, வேற யாரையாவது போட சொல்லு. பரோட்டா மட்டும் போடுறதா இருந்தால் வேற ஆளை போட சொல்லலாம். பாட்டும் கேட்குறாங்க, நான் பாடவா? பாடினா என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோ. டேய், என்னால் முடியாதுடா. அப்போ சரி, நானே போகிறேன்.
விளைவுகளுக்கு நாம் பொறுப்பில்லை என்று அங்கிருந்து செல்வது போல போக்கு காட்டினான். அதில் அவசரமாக கதவு திறக்கப்பட கலைந்த தலையும் சிவந்த கண்களுடனும் வந்து நின்றவனைக் கண்டு அருகே சென்றவன், வா மச்சான், போய் சுத்தம் பண்ணிட்டு வா என்று எதுவும் நடக்காதது போல அங்கிருந்து சென்றான். அவன் சென்றதும் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வந்தவன் பரோட்டா மாவை பிசைய ஆரம்பித்தான். அதற்குள் பெருசு ஒன்று, என்ன மாஸ்டரு, ஒரு பாட்டை எடுத்து விடு, சும்மா மாவை மட்டும் பிசையாம பாட்டோட கேட்டாதான் நல்லா இருக்கும். நீண்ட பெருமூச்சுடன், பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் மின்னும், நட்டு வச்சு நான் பறித்த நான் வளர்த்த நந்தவனம், கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் என்று அவனது குரல் அந்த பகுதி முழுவதும் ஒலிக்க, அறைக்குள் இருந்தவளின் காதை தீண்ட மெல்ல எழுந்து சென்று ஜன்னல் கதவை திறந்து பார்க்க ஆரம்பித்தாள்.